Hi friends, welcome to Lakshmi Max. 19 August 2026 RRB Group D ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இன்னும் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் இந்த 2 நாளைக்கான ஷிஃப்ட் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இப்ப இருக்கிற டைம்ல 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் என்னால படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிச்சிருங்க. ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா அதிகமான கொஸ்டின் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 21, 25 ஷிஃப்ட் போற ஸ்டூடெண்ட் ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் உதாரணத்துக்கு 21ஆம் தேதி போறீங்க அப்படின்னா 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் தரோவா படிச்சிருங்க. இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது. இப்ப 25ஆம் தேதிலாம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ல இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா படிச்சிட்டீங்கனாலே இந்த லாஸ்ட் மினிட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஓகே. அதே மாதிரி குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாச கடைசியில ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸோட நோட்டிபிகேஷன், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லுக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து அப்ளை பண்ண போறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் படிக்க போறேன். ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா வந்து 50. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதோட மீன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. மீன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50. ஓகே. சோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ. இதுதான் என்னது? மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10, 8, 6, A2ன்னு கொடுத்திருக்காங்க. xi-யோட மதிப்பு fi வந்து என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு 10, 8, 6, A2. xi வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 10, 30, 50, 70, 90ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. அப்ப fi, xi வந்து உங்களுக்கு என்ன வரும்? 10 into 10, 100. 240. அதுக்கப்புறம் 300 வரும். அதுக்கப்புறம் 70 ஏன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 180 கிடைக்கும். ஓகே. அப்போ மீன் 50 equal to summation fi, xi னா என்னது? இது எல்லாத்தையும் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 240 ஒரு 100 இருக்கு. சோ என்ன வரும்? 340. அதுக்கப்புறம் 540. 540 ஒரு 180. உங்களுக்கு எவ்வளவு வரும்? என்ன ஆன்சர் வரும்? 8 4 12, 6 1 7. 720. ஓகே. சோ 720. அதுக்கப்புறம் இங்க ஒரு 70A இருக்கு. பிளஸ் 70A. இதுதான் சமேஷன் fi, xi. சமேஷன் xi வந்து உங்களுக்கு சரி சமேஷன் fi தானே வேணும். சமேஷன் fi வந்து என்ன வரும்? 10 8 18, 18 6 24, 24 2 26. 26 பிளஸ் ஏன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப 50 equal to summation fi, xi 720 plus 70A divided by 26 plus A அப்படின்னு கிடைக்குமா? ஓகே. ஓகே. இங்க வந்து 820 வரும். ஓகேவா? சோ ஒரு 1 வந்து விட்டுட்டோம். ஓகே. சோ 820 தானே வரும். இது வந்து எவ்வளவு வரும்? 340, 640ன்னு வந்திருக்கும். பிளஸ் 300னா. சோ 820. ஓகே. சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 50 into 26 plus A equal to 820 plus 70A ன்னு கிடைக்கும். So 50 வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 5 30 10 13 1300 plus 50A equal to 820 plus 70A ன்னு கிடைக்கும். ஓகே. So 50A வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 70 minus 50 20A ன்னு கிடைக்கும். 820 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 1300 minus 820 0 10ல 2 போனா 8 11ல 8 போச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்? சோ 12ல 8 போனா 4 480ன்னு கிடைக்கும். ஓகே. சோ அப்ப A யோட மதிப்பு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 48 divided by 2 சோ 24ன்னு கிடைக்கும். அப்ப A யோட மதிப்பு என்ன அப்படின்னா 24. 24ங்கிறது ஆப்ஷன் A. அடுத்த கொஸ்டின். What is the least number of square tiles required to pave the floor of a room 4 meter long and 3.2 meter broadன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டர், பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 3.2 மீட்டர். அந்த அறையில் வந்து ஓடுகள் வந்து அதாவது டைல்ஸ் வந்து ஒட்டணும். ஓகேவா? அப்ப எத்தனை ஓடுகள் வந்து தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அறையின் தரையை பாவுவதற்கு
டைல்ஸ் வந்து ஒட்ட போறோம். பாவுவதற்கு எத்தனை சதுர அதாவது குறைந்தபட்ச சதுர ஓடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சோ குறைந்தபட்ச ஓடுகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து லென்த் இன்டு பிரெத், அதாவது ஏரியா டிவைடட் பை HCF இன்டு HCF. ஓகேவா? ஓகே. சோ லென்த் இன்டு பிரெத் டிவைடட் பை HCF இன்டு HCF. இதுதான் பாத்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? சோ இது புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் ரூம் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஒன் டைல்ஸ்ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே. அது புக்கோட மெத்தடு. இந்த மாதிரி டைல்ஸ் கொடுத்துட்டு டைல்ஸ் சம்ல குறைந்தபட்ச ஓடுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா லென்த் இன்டு பிரெத் டிவைடட் பை HCF இன்டு HCF. ஓகே. சோ இந்த மாதிரி போட்டுடலாம். இல்லனா லென்த் பை HCF இன்டு பிரெத் பை HCF இந்த மாதிரியும் போட்டிருப்பாங்க சில புக்ல. ஓகே. இது வந்து ஷார்ட்கட். ஓகே. சோ இப்ப லென்த் எவ்வளவு நமக்கு? அப்ப லென்த் வந்து 4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சோ 4 இத வந்து 40ன்னு எடுத்துக்கலாமா? இத 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா புள்ளி இருக்கு. அதனால நம்ம வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணி இத 40 இத 32ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் HCF எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 40க்கும் 32க்கும் HCF வந்து பார்த்தோனே சொல்லிரலாம். 8 தான் நமக்கு என்னது? HCF. அப்ப HCF இன்டு HCF ரெண்டு வாட்டி நம்ம என்ன போட்டுறலாம்? 8ன்னு போட்டுறலாம். இப்ப கேன்சல் பண்ணோம்னா 5 8 40 4 8 32. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20. அப்ப எத்தனை டைல்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். On selling 24 articles, the profit earned is equal to the selling price of 12 articles. Find the profit percentage ன்னு சொல்லியிருக்காங்க. 24 பொருட்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபம் 12 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. 12 பொருளோட என்னது செல்லிங் பிரைஸ், 12 பொருளோட செல்லிங் பிரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்? 24 பொருட்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபம். ஓகே. 24 பொருளோட லாபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 பொருளோட காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸுக்கு ஈக்குவல். அப்ப லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 24 பொருளோட லாபம் ப்ராஃபிட். ஓகே. ப்ராஃபிட்டை நாம வந்து எப்படி எழுதலாம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? அதுதான் என்னது? ப்ராஃபிட். அப்ப 24 பொருளுங்கும் போது 24 இன்ட்டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப 24 இன்ட்டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகே. அப்ப 12 SP ஈக்குவல் டு 24 SP மைனஸ் 24 CPன்னு எழுதிடலாம். இப்ப நாம என்ன பண்ணலாம்? இங்க SP இருக்கா? சோ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. SP இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. CP இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 24 மைனஸ் 12 வந்து எவ்வளவு? 12. 12 SP ஈக்குவல் டு 24 CPன்னு கிடைக்கும். இதுல இருந்து SP by CP ஈக்குவல் டு 20 SP by CP ஈக்குவல் டு 24 by 12ன்னு கிடைக்கும். ஒரு 12 12 2 12 24. அப்ப அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் வந்து ₹1. செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹2. அப்ப லாபம் எவ்வளவு கிடைக்கி? ₹1 வந்து லாபம் கிடைக்கி. அப்ப நமக்கு லாப சதவீதம் எவ்வளவு? ₹1 தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த ₹1 லாபமா கிடைச்சிருது அப்படின்னா லாப சதவீதம் 100%. அப்படி இல்லைன்னா காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட்டை மேல போடுங்க, காஸ்ட் பிரைஸை கீழே போடுங்க. இன்ட்டு 100 போடும்போது நமக்கு ஆப்ஷன் சி வந்து ஆன்சரா கிடைக்கும். அடுத்த கொஸ்டின். Find the HCF of 150 and the LCM of 432 and 120. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 150 இன் HCF மற்றும் 432 மற்றும் 120 இன் LCM ஐ கண்டுபிடிக்கவும். அதாவது என்னன்னா 432 120க்கு LCM எடுக்கணும். அப்போ ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அதுக்கும் அந்த 150க்கும் இடையில நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு LCM எடுக்கணும். LCM எடுத்தோம் அப்படின்னா 4 வாய்ப்பாடு போட்டோம்னா 1 நாள் 4 0 8 நாள் 32. சோ இங்க 3 நாள் 12 0. திருப்பி என்ன வாய்ப்பாடு போடலாம்? 3ஆம் வாய்ப்பாடு. 3 3 9 6 3 18 10 3 30. சோ திருப்பி 18 2 36 5 2 10. அப்ப LCM என்ன வரும்? 4 3 12 12 2 24. சோ இங்க வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். 4 3 12 12 2 24. 24 இன்ட்டு 18 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாம். இதுதான் உங்களுக்கு என்னது? LCM. ஓகே. LCM வந்து எவ்வளவு? 24 18 இன்ட்டு 5. ஓகே. சோ இப்ப யாருக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கணும்? 150க்கும் இதுல வரக்கூடிய அந்த LCMக்கும் இடையில HCF கண்டுபிடிக்கணும். அப்ப HCF கண்டுபிடிங்க. 150 24 இன்ட்டு 18 இன்ட்டு 5ன்னு போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுலயும் 5 பொதுவா இருக்கு. எடுத்துருவோம். எடுத்தோம்னா 3 5 30. சோ திருப்பி 24 இன்ட்டு 18ன்னு இருக்கும். அடுத்து ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறது வந்து 6 வந்து பொதுவா இருக்கும். சோ 5 6 30 4 6 24. சோ இன்ட்டு 18ன்னு போட்டுறலாம். சோ திருப்பி வேற ஏதாவது இதா இருக்கா? காமனா இருக்கா? இல்ல. அப்ப இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு என்னது? HCF. அப்ப HCF ஈக்குவல் டு 5 இன்ட்டு 6. சோ 30. 30ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. கிளியரா? அடுத்த கொஸ்டின்.
A and B together can complete a work in 16.5 days. A alone can complete the work in 21 days. In how many days can B alone can complete the work? A, B ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 16.5 டேஸ்ல இந்த வேலையை முடிக்கிறாங்க. நாம வந்து இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். ஏன்னா பாயிண்ட்ல வந்திருக்கு இல்லையா? சோ 2ஆல மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து என்னவா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். கடைசி வரக்கூடிய ஆன்சரை 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கரெக்டா வந்துரும். பாயிண்ட்ல இருந்தா எல்சிஎம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஓகே, ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 16.5 டேஸ் இருக்கும். ஏ மட்டும் வேலை பார்த்தான்னா 21 நாள்ல வேலையை முடிப்பான். ஓகேவா? அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 16.5 மல்டிப்ளை பண்ணா 33, 21 மல்டிப்ளை பண்ணோம்னா 42. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் 33, 42. ஸோ 11 3 33, 14 3 42. அப்ப எல்சிஎம் வந்து என்ன வருது? 3 × 11 × 14. இதுதான் என்னது? எல்சிஎம்மா இருக்கு. அப்போ இதை வந்து எதால மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்ப 3 × 11 × 14 டிவைடட் பை 33 போட்டுடலாம். அப்போ 11 3 33 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இதை 14ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இதை வந்து எதால மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும் 42. ஸோ 3 × 11 × 14 டிவைடட் பை 42 போட்டுடலாம். 14 3 42. அப்ப இங்க 11 கிடைக்கும். அப்ப இது வந்து உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க். இது A + B யோட எஃபிஷியன்சி. இது A யோட திறன். ஓகே, நமக்கு B யோடது தான் கேட்டிருக்காங்க. அப்போ B யோடது என்ன வரும்? 14 - 11 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ B மட்டும் அந்த மொத்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பான்? 3 × 11 × 14 டிவைடட் பை 3. ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து பாயிண்ட்ல இருந்ததுனால எல்லாத்தையும் டபுள் பண்ணி வச்சிருக்கோம். டபுள் பண்ணி பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அப்போ அந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பண்ணதுக்கான ஆன்சர் தான் நமக்கு வரும். இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, சோ நமக்கு இப்போ ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா 11 × 14 டேஸ்ன்னு கிடைக்கும். இது வந்து நாம பாயிண்ட்ல இருந்ததுனால எல்சிஎம் எடுக்க கஷ்டமா இருக்கும்னு எல்லாத்தையுமே 2ஆல மல்டிப்ளை பண்ணி டபுள் பண்ணா எவ்வளவு நாள் ஆகுங்கிறதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு வந்து டபுள் வேண்டாம். சோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணணும்னா 2ஆல டிவைட் பண்ணி விட்டுறணும். டிவைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 77 டேஸ் வந்து கிடைக்கும். 77ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ இதே கொஸ்டினை 16.5 21ன்னு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்க கஷ்டமா இருக்கும். அதனால இதை ஹோலா மாத்துறதுக்கு 2ஐயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலா வர்ற ஆன்சரை 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். m secant theta equal to 10, m tan theta equal to 8. அப்ப m square cosecant square theta ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, m tan theta equal to 8ன்னு சொல்லியிருக்காங்களா? m tan theta equal to 8. tan theta எப்படி எழுதலாம்? sin theta by cos thetaன்னு எழுதலாம். ஓகே, சோ அப்ப அந்த cos theta cos வந்து மேல கொண்டு போயிருங்க, sin கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? m secant theta divided by m cosecant thetaன்னு கிடைக்குமா? சைனோட தலைகிலி cosecant, காசோட தலைகிலி secant ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? m secant theta ஓட மதிப்பு 10ன்னு தெரியும். அப்ப அதோட மதிப்பை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 10 டிவைடட் பை m cosecant theta ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 8 இங்க கொண்டு வந்துருங்க, m cosecant thetaவை அங்க கொண்டு போயிருங்க. 10/8 ஈக்குவல் டு m cosecant theta. இப்ப கேன்சல் பண்ணா 5 2 10, 4 2 8. m cosecant thetaவோட மதிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/4ன்னு கிடைக்கும். நமக்கு m ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த m ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப m ஓட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு என்ன தெரியும்? secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இப்போ m ஸ்கொயர் secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் m ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இந்த மாதிரி எழுதலாமா? சோ இந்த மாதிரி எழுதணும்னா இதுல இருந்து m ஸ்கொயரை பொதுவா எடுத்தோம் அப்படின்னா secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அந்த மாதிரி கொண்டு வந்துடலாமா? அப்ப m ஸ்கொயர் secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் m ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன கிடைக்கும்? m ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்படிதானே? சோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். m ஸ்கொயர் secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் m ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இதுல இருந்து m ஸ்கொயரை பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து 1. அப்ப இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிரும்? m ஸ்கொயர் secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் m ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு வந்து m ஸ்கொயர்னு தெரிஞ்சிரும். இப்போ m secant தீட்டாவோட மதிப்பு வந்து என்னது? 10. அப்ப m ஸ்கொயர் secant ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? 100. ஸ்கொயர் பண்ணணுமா? மைனஸ் m tan தீட்டாவோட மதிப்பு 8. அப்ப m ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு வந்து என்னது? 64. ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? m ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப m ஸ்கொயர் ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்கும். அப்ப m ஸ்கொயரோட மதிப்பு வந்து 36ன்னு கிடைச்சிருது. நமக்கு m ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ m ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் தீட்டா. இப்போ m cosecant தீட்டாவோட மதிப்பு வந்து எவ்வளவு? 5/4
4ன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எம் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கணும். எம் ஸ்கொயரோட மதிப்பு 36. அப்போ கொசிகன் ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும்? 5/4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 36 இன்ட்டு 25/16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா கேன்சல் பண்ண முடியுமா? 8 2 16, 18 2 36. ஸோ 4 வாய்ப்பாடுலேயே கட் பண்ணியிருக்கலாம். 4 4 16, 9 4 36ன்னு போயிருக்கும். ஓகே. ஸோ அப்போ நமக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்? 25/36 சாரி 9 மேல சாரி இங்க மேல 9 இருக்கு. 9 இன்ட்டு 25 டிவைடட் பை 4. அப்போ நமக்கு 9 5 45, 225/4. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 225 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின். Find the area of a triangle whose sides are 13 cm, 14 cm and 15 cm. Okay. So நமக்கு A யோட வேல்யூ 13, B யோட வேல்யூ 14, C யோட வேல்யூ 15 கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A, S மைனஸ் B, S மைனஸ் Cன்னு தெரியும். S ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு A plus B plus C டிவைடட் பை 2, பெரிமீட்டர் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். அப்ப S ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 14 3 17, 10 27, 32 10 42, 42 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். அப்ப S ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? 21ன்னு கிடைச்சிரும். அப்ப இப்ப ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் S ஓட வேல்யூ 21. S மைனஸ் ஏனா 21 மைனஸ் 13 8ன்னு கிடைக்கும். இன்ட்டு S மைனஸ் பினா 21 மைனஸ் 14 7ன்னு கிடைக்கும். S மைனஸ் சினா 21 மைனஸ் 15 6ன்னு கிடைக்கும். அப்ப இதை எப்படி எழுதலாம் நாம? இங்க 7 வந்திருக்கா? அப்ப அந்த 7க்கு தகுந்த மாதிரி இதை பிரிங்க. 3 இன்ட்டு 7. இங்க 6 வந்திருக்கா? அந்த 6க்கு தகுந்த மாதிரி இதை பிரிங்க. 3 இன்ட்டு 6. ஓகே. மீதி இருக்க 7 6 அப்படியே எழுதிருங்க. ஓகே. சோ இப்போ ரூட்ல இருந்து வெளிய எடுக்கணும். அப்ப 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ எடுக்கணும். 2 3க்கு ஒரு 3 எடுத்துறலாம். 2 7க்கு ஒரு 7 எடுத்துறலாம். 2 6க்கு ஒரு 6 எடுத்துறலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 7 3 21. 21 இன்ட்டு 6. ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 6 126. ஓகே. 21 இங்க 18 போட்டிருக்கோம். S மைனஸ் A 21 மைனஸ் 13 8 தானே. ஸோ நான் ஆக்சுவலா இது 3ன்னு நினைச்சு போட்டேன். இங்க வந்து 8 தானே இருக்கு. ஓகே. 18 இல்ல. 21 மைனஸ் உங்களுக்கு எத்தனை போட்டிருந்தாங்க? 13. 21 மைனஸ் 13 8. ஓகே. ஸோ அப்போ இது வந்து 8னா எப்படி பிரிக்கலாம்? 21 இங்க 8 இருக்கு. அப்போ இந்த 21 வந்து 3 இன்ட்டு 7ன்னு பிரிச்சிடலாம். இந்த 8 வந்து எப்படி பிரிக்கலாம்? 4 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாம். இங்க இருக்க 7 அப்படி போட்டுறலாம். இந்த 6 எப்படி பிரிக்கலாம்? 3 இன்ட்டு 2. ஓகே. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து 13ன்னு இருக்கு. 21 மைனஸ் 13 8 போடணும். நான் 18ன்னு போட்டேன். ஓகே. 18ன்னு எடுத்து பண்ணிட்டேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. இப்போ நமக்கு 2 7 இருக்கு. ஒரு 7 போட்டுறலாம். 2 3 இருக்கு. ஒரு 3 இங்க தூக்கி போட்டுறலாம். 4 ரூட்ல இருந்து வெளிய எடுக்கும்போது 2ன்னு கிடைக்கும். இங்க 2 2 இருக்கு. ஒரு 2 போட்டுறலாம். ஸோ இப்ப ஆன்சர் 4 4 3 12, 12 7 84. ஓகே. அப்ப அதோட ஏரியா வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. அடுத்த கொஸ்டின். சிம்பிளிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் த ஹோல் கியூப் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பி கியூ ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஓகே. அப்படி கொஸ்டினை பார்த்தே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் த ஹோல் கியூப். அந்த கியூபை வந்து உள்ள பிரிச்சு கொடுங்க. பி பவர் 6 கியூ பவர் 6ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பி கியூ ஸ்கொயர்ன்னு இருக்கு. டிவைடட் பை பி ஸ்கொயர் கியூன்னு இருக்கு. ஓகே. எப்படி கட் பண்ணலாம்? இங்க ஒரு கியூ இருக்கு. இங்க 2க்கு ஒரு இதை கட் பண்ணி விட்டுறலாம். இங்க பி இருக்கு. இங்க ஒரு அடுக்க கட் பண்ணி விட்டுறலாம். இங்க வந்து ஒரு பிவின் அடுக்கு 1 இருக்கும். இந்த பியை கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணோம்னா பி பவர் 5ன்னு கிடைக்கும். அப்போ பி பவர் 5 இங்க கியூ பவர் 6 இங்க கியூ பவர் 1 அப்ப கியூ பவர் 7ன்னு கிடைக்கும். அப்போ பி பவர் 5 கியூ பவர் 7ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? A sum of rupees 5 lakh is invested at 8% per annum compound interest compounded half yearly for 1 year. Find the compound interest. Okay. இப்போ பேங்க்ல 5 லட்சம் ரூபா போட்டிருக்கோம். ஓகே. ஸோ பேங்க் போடக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8%. அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி போடுறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாகிரும்? 4ன்னு போட்டுடலாம். எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்? ஒரு வருஷத்துக்கு. அப்போ டைம் பீரியட் வந்து 2. அப்போ 4% 2 டைம் பீரியட்னா என்ன வரும்? 8.16 வரும். அப்படிதானே? A plus B plus AB divided by 100ல போடுவோம். A plus B plus AB divided by 100ல போடுவோம். இதான ஃபார்முலா அந்த கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. A யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4. 4 plus 4 plus 4 into 4
டிவைடட் பை 100. ஃபைனலா ஆன்சர் கால்குலேட் பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 8.16% கிடைக்கும். ஓகே, இல்லனா 4% டைம் பீரியட் 2 அப்படின்னா அந்த வேல்யூவை மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எக்ஸாம்ல இந்த கால்குலேஷன் வந்து பண்ண வேண்டாம். ஓகே, அப்ப 8.16க்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்ப இந்த 5 லேக்ல 8.16 எவ்வளவு? 5 லேக். இது வந்து 100%க்கு ஈக்குவல். ஓகே, அப்ப 100%க்கு இது ஈக்குவல்னா 8.16% என்ன? 8.16 டிவைடட் பை 100ன்னு போட்டுடலாமா? அதாவது 5 லேக் வந்து 100%னா 8.16க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 2 0 கட் ஆகிரும். இங்க புள்ளிக்கு 2 0 கட் பண்ணி விட்டுருங்க. புள்ளிக்கு 2 0 கட் பண்ணிட்டீங்கன்னா இங்க 816 இன்ட்டு 500 அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்ப 816 இன்ட்டு 5 6 5 30 5 3 8 8 5 40. ஓகே, அப்ப 40,800ன்னு கிடைக்கும். 40,800ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? ஓகே, நான் இங்க ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் 5 லட்சம் ரூபாய்க்கு. ஓகே, ஸோ 5 லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா லட்சம்னாலே அங்க எத்தனை 0 வரும்? 5 0 தான் வரும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 40,800ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். A certain sum of money becomes 20 times itself in 2 years at compound interest. Find the approximate annual rate of interest என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட தொகை பேங்க்ல போட்டிருக்கோம், 2 வருஷத்துல 20 மடங்கா மாறுது அப்படின்னா அதோட வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2 வருஷத்துல என்ன ஆகுது? 20 மடங்கா மாறுது. அப்போ 1 ரூபாய் பேங்க்ல போட்டோம் அப்படின்னா எவ்வளவு ரூபாயா மாறும்? 20 ரூபாயா மாறுது. ஓகே, அப்போ 1 ரூபாய் பேங்க்ல போட்டா 20 ரூபாயா மாறுது. அப்ப இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? இது வந்து என்னவா இருக்கும்? அசல்னு வச்சுக்கோங்க. இது வந்து டோட்டலா கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஓகே, இப்போ நமக்கு வட்டி வீதம் தான் வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். ஓகே, ஸோ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1க்கு ரூட் எடுத்தா 1 தான். 20க்கு எனக்கு ரூட் எடுக்க தெரியாதா மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மாதிரி நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்போ 16ன்னு இருந்துச்சுன்னா டைரக்டா 4ன்னு போட்டுறலாம். அப்ப இங்க வந்து என்ன ஆகுது? 20ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இந்த நம்பருக்கு எப்படி ரூட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இத வந்து ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் பின்னு பிரிச்சுக்கணும். அப்ப 20 ஒரு ஸ்கொயர் நம்பர் பிளஸ் நார்மல் நம்பரா எப்படி பிரிக்கலாம்? 16 பிளஸ் 4ன்னு பிரிக்கலாம். அப்படிதானே? 16 பிளஸ் 4ன்னு பிரிக்கலாம். அப்ப ரூட் ஆஃப் 16 பிளஸ் 4ன்னு பிரிக்கலாமா? ஓகே, சோ இந்த மாதிரி பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரூட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா a பிளஸ் b பை 2a. இதுதான் பாத்தீங்கன்னா ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட். ஓகே, a வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16. ஓகே, 16 a வந்து எவ்வளவு? a வந்து ரூட்ல இருந்து வெளிய எடுத்துறணும். ஓகே, a ஸ்கொயர் பிளஸ் இதோட ஃபார்மட்ட எப்படி பிரிக்கணும்னா a ஸ்கொயர் பிளஸ் bங்கிற ஃபார்மட்ல பிரிக்கணும். ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் a பிளஸ் b பை 2a. அப்ப a ஸ்கொயர் வந்து 16னா a வந்து என்னவா இருக்கும்? 4ஆ இருக்கும். b வந்து என்னவா இருக்கும்? b யும் 4 தான். ஓகே, அப்ப நமக்கு a பிளஸ் 4 பிளஸ் b பை 2a. b வந்து எவ்வளவு? 4. 2a என்ன வரும்? 2 into 4. ஓகே, சோ இந்த மாதிரி நம்பருக்கு ரூட் எடுக்க தெரியலனா இந்த மாதிரி பிரிச்சுட்டு நீங்க வந்து எடுக்கணும். அப்ப இது 4 4 கேன்சல் ஆகிரும். ஹாஃப் எப்படி எழுதலாம்? 0.5ன்னு எழுதலாம். அப்போ 4 plus 0.5 4.5ன்னு எழுதலாம். அப்போ பேங்க்ல 1 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா கிடைக்கக்கூடியது எவ்வளவு அப்படின்னா 4.5ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ இது எவ்வளவு கூடுதலா கிடைச்சிருக்கு? ஒரு 3 ரூபாய் 50 பைசா கூடுதலா கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப எனக்கு வட்டி விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3 ரூபாய் 50 பைசா. நாம பேங்க்ல போட்ட அசல் எவ்வளவு? 1 பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுறலாம். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 சம்திங் கிடைக்கும். ஓகே, 350ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 350 விட கம்மியான நம்பர் எதுன்னு சூஸ் பண்ணணும் ஆப்ஷன்ல. 247 இருக்கு, 447 இருக்கு, 345 வராது. நமக்கு 350 வந்துருச்சா? அப்ப 347.2% தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, சோ எப்படி அப்ராக்சிமேட்டா 20க்கு ரூட் எடுக்கணுங்கிறது தெரியுதா? a ஸ்கொயர் பிளஸ் பின்னு பிரிச்சுட்டு a பிளஸ் b பை 2a. இதுதான் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட். அடுத்த கொஸ்டின். A cylindrical tank has a radius வந்து பாத்தீங்கன்னா 56 சென்டிமீட்டர். அதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1.44 மீட்டர். அப்ப சென்டிமீட்டர்ல எப்படி மாத்திக்கலாம்? 144 சென்டிமீட்டர்னு மாத்திக்கலாம். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் என்டையர் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹600 per ஸ்கொயர் மீட்டர். ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த டேங்க். அது ஃபுல்லாவே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? பெயிண்ட் அடிக்க போறோம். அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்கலாமா? உருளை வடிவ தொட்டியோட ஆரம் கொடுத்திருக்காங்க, உயரம் கொடுத்திருக்காங்க. முழு பரப்பையும் வண்ணம் பூச 1 சதுர மீட்டருக்கு ₹600 அப்படின்னா மொத்தத்துக்கும் எவ்வளவு ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து
2πr இன்ட்டு ஆர் பிளஸ் ஹச். அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து 56 இன்ட்டு ஆர் பிளஸ் ஹச்னா 56 பிளஸ் 144 200 வருமா? 6 4 10 0 200. ஓகே. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணா 1 7 7 8 7 56. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 22 இன்ட்டு 8 இன்ட்டு 200ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப இது வந்து நமக்கு எதுல இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கு. சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்னு கிடைக்கும். அப்படிதானே? அப்படிதானே? ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கிடைக்கும். அப்ப இத வந்து நாம மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும். எதுக்கு மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல 1 சதுர மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இத சதுர மீட்டரா மாத்திக்கணும். அப்போ 1 சதுர மீட்டருக்கு பாத்தீங்கன்னா ரூ. 600. ஓகே. 1 சதுர மீட்டருக்கு, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 600 ஆகுது. அப்ப எனக்கு இது சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. இத மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகே. அப்போ 2 0 2 0 கட் ஆகிரும். அப்ப ஏரியா வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 இன்ட்டு 22 இன்ட்டு 8 இன்ட்டு 2 மீட்டர் ஸ்கொயர்ன்னு கிடைக்கும். ஓகே. அப்போ 1 சதுர மீட்டருக்கு ரூ. 600 அப்படின்னா, இவ்ளோ சதுர மீட்டருக்கு எனக்கு எவ்வளவு ஆகும்? இன்ட்டு 600 போடுங்க. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிக்கலாமா? 4 4 8 32. ஸோ 4 4 சாரி, இப்போ 100ஆல டிவைட் பண்றோம். ஒரு நிமிஷம். 1 மீட்டர் ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். ஓகே. இங்க நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. அத மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும். அப்போ நமக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்னு கிடைக்கும். புரியுதா? ஆக்சுவலா நான் அந்த மீட்டர் வச்சே யோசிச்சிட்டேன். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்னா 100 இன்ட்டு 100, அதாவது 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. அப்போ நம்ம எதால டிவைட் பண்ணணும்? 10,000ஆல டிவைட் பண்ணணும். ஓகே. அப்போ நாம இப்போ இங்க இன்னொரு 100 போட்டோம்னா, இத கேன்சல் பண்ண கஷ்டமா இருக்கா? புரியுதா? அப்போ நாம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க இருக்க வேல்யூ 2 இன்ட்டு 22 இன்ட்டு 8 இன்ட்டு 200ன்னு கிடைக்குமா? 1 சதுர மீட்டருக்கு பாத்தீங்கன்னா ரூ. 600 செலவாகுது. ஓகே. 600ன்னு போட்டுட்டு, இது எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும். சோ அப்ப நான் டிவைடட் பை 100 இன்ட்டு 100 இல்லன்னா டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம்? 10,000ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல 100 போடக்கூடாது. 10,000 போடணும். ஏன்னா நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. சென்டிமீட்டர் ஸ்கொயர மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும்னா 10,000ஆல டிவைட் பண்ணணும். சென்டிமீட்டர மீட்டரா மாத்தணும்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகே. சோ எக்ஸாம்ல மிஸ்டேக் பண்ணிறாதீங்க. அப்ப 4 0 டைரக்ட்டா கட் ஆகிரும். இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 6 2 12. சோ 2ல முடியும். 8 2 16 திருப்பி 6ல முடியும். 6 2 12. சோ ஆன்சர் வந்து 4ல முடியும். 4ங்கிறது ஆப்ஷன் பி. ஜஸ்ட் யூனிட் டிஜிட்ட மட்டும் மல்டிப்ளை பண்ணி எந்த ஆன்சரோ அத வந்து சூஸ் பண்ணிரலாம். உட்கார்ந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அடுத்த கொஸ்டின். A boat covers 4 km upstream and 15 km downstream in 7 hours. If it covers 16 km upstream and 35 km downstream in 23 hours, what is the speed of the current ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு படகு வந்து நீரோட்டத்திற்கு எதிராக 4 கிலோமீட்டர் மற்றும் நீரோட்டத்தோட திசையில 15 கிலோமீட்டர் தூரத்தை 7 மணி நேரத்திலும், நீரோட்டத்திற்கு எதிராக 16 கிலோமீட்டர் மற்றும் நீரோட்டத்தின் திசையில் 35 கிலோமீட்டர் தூரத்தை 23 மணி நேரத்திலும் கடக்கிறது. நீரோட்டத்தோட வேகம் என்ன? ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ எப்படி எழுதலாம்? 4 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம், 4 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம், 15 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் 7 ஹவர்ஸ்ல இது பண்ணுது. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதலாம். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டர் டிவைடட் பை என்ன ஸ்பீடு? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா என்னது? போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஓகே. அடுத்து என்ன கிடைக்கும்? பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு? 15 டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளவு? போட்டோட ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுன்னு போடணும். ஓகே. ஈக்குவல் டு டைம் என்ன ஆகுது? 7 hours ஆகுது. ஈக்குவல் டு 7ன்னு போட்டுறலாம். ஓகே. இத வந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? இத வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகே. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? 16 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். அப்போ 16 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். அப்ப எப்படி எழுதலாம்? 16 by v minus u. ஓகே. 35 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் 35 டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டோட ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ஈக்குவல் டு 23ன்னு கிடைக்கும். இத ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இத ரெண்டையும் சால்வ் பண்ணணும். ஓகே. சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த இத வந்து கேன்சல் பண்ணணும்னா இங்க 16 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணா என்ன கிடைக்கும்? 16 by v minus u போடலாம், s போடலாம். நம்மளோட இஷ்டம் தான். ஓகேவா? சோ v minus s plus 15 by v சாரி 4ஆல இது பண்ணோம்னா 60. 60 by v plus s ஈக்குவல் டு 28. ஓகே. சோ இப்போ அடையாளத்தை மாத்தி நாம வந்து கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்?
ஸோ இங்க வந்து மைனஸ் போட்டுருவீங்க. இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் போட்டுருவீங்க. இதுவும் கேன்சல் ஆகிரும். 60 மைனஸ் 35 உங்களுக்கு என்ன வரும்? 25 மைனஸ் 25/v+s ஈக்குவல் டு மைனஸ் 28 மைனஸ் 23 மைனஸ் 5ன்னு போட்டுறலாம். இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போ இத கட் பண்ணிரலாமா? 4 5 5 5 5 25 அப்போ v plus s equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். இதுக்கு என்னனாலும் வச்சுக்கலாம். நீங்க bsன்னு கூட வச்சுக்கலாம். buன்னு கூட நேம் வச்சுக்கலாம். போட்டோட ஸ்பீடு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடுன்னு கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அப்போ v plus s வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? 5ன்னு கிடைச்சிருது. ஓகே. சோ இப்போ நமக்கு v minus s வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல v plus s சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 4/v minus s plus 15/5 equal to 7. 4 5 5 3 5 15. இப்போ இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா 7 minus 3 4ன்னு கிடைக்கும். 4/v minus s equal to 4. 4 4 கேன்சல் ஆகிரும். அப்போ 1 equal to v minus s. அப்போ v minus s ஓட வேல்யூ 1ன்னு கிடைச்சிரும். v plus s பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ன்னு கிடைச்சிரும். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரீம் தானே வேணும். ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தானே வேணும். அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைச்சிரும். இதுவும் கேன்சல் ஆகிரும். -2s ஈக்குவல் டு -4 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். s ஓட வேல்யூ 2. ஓகே. அப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 2 km/h 2 km/hங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின். A sum of money is invested 8% per annum compound interest compounded half yearly for 1.5 years. If the difference between compound interest and simple interest வந்து 1216னா find the principal. ஓகே. ஒரு தொகை வந்து 8% கூட்டு வட்டியில பாத்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும்? 4ன்னு வரும். டைம் பீரியட் வந்து 1.5 வருஷத்துல அரையாண்டுக்கு ஒரு தடவைனா எத்தனை வரும்? 3 6 மாசம் வரும். சோ டைம் பீரியட் 3. ஓகே. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 1216ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்படின்னா அசல் என்ன? ஓகே. இப்ப தனி வட்டியில பாத்தீங்கன்னா ஒரு அசல் அதே அசல் தான் போட்டிருக்கீங்க. 8% நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாத்தீங்கன்னா 3/2ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு வட்டி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும்? 8 × 3/2ன்னு இருக்குமா? சோ 8 × 3/2ன்னு போடுவோம். சோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும்? 4 பார்ட் இல்லனா 4 ரூபான்னு கிடைக்கும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4, டைம் பீரியட் வந்து 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 4 இருந்துச்சு அப்படின்னா 2 டைம் பீரியடுக்கு என்ன பண்ணுவோம்? a plus b plus ab divided by 100ல போடுவீங்க. அப்படி போடும்போது 8.16ன்னு கிடைக்கும் வட்டி. திருப்பி 8.16 plus 4 plus 8.16 into 4 divided by 100ன்னு போடுவோம். ஓகே. சோ அப்படி போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.4864ன்னு கிடைக்கும். ஓகே. இந்த வேல்யூவும் நீங்க வந்து படிச்சு வச்சிருக்கணும். இத படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ஈஸியா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, டைம் பீரியட் 3 அப்படின்னா 12.4864ன்னு கிடைக்கும். ஓகே. இதுதான். இதுல நீங்க இத சிம்பிளிஃபை பண்ணாலும் அதான் கிடைக்கும். ஆனா எக்ஸாம்ல இத படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா டைரக்டாவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.4864ன்னு போட்டுறலாம். ஓகே. பிகினருக்கும் டாப்பருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அவங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சோ அவங்க இந்த மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே நிறைய பிராக்டிஸ் பண்ண மனப்பாடம் பண்ணிக்கிடுவாங்க. அப்ப இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.4864. அது எப்படி வருங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். a plus b plus ab divided by 100ல போட்டோம் அப்படின்னா ஈஸியா அந்த வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஓகே. அப்ப CI இவ்வளவு கிடைக்கும், SI இவ்வளவு கிடைக்கும். அப்ப CIக்கும் SIக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CIக்கும் SIக்கும் உள்ள வித்தியாசம் சாரி எஸ்ஐ எவ்வளவு? 4 × 3 12 தானே. என்ன ஞாபகத்துல 4 போட்டேன்னு தெரியல. ஓகே. சோ இது 2 டைம்ஸ் கட் ஆகும். இந்த 4 மட்டும் பார்த்து போட்டிருக்கேன். 4 × 3 12ன்னு கிடைக்கும். அப்ப CI மைனஸ் SI அப்ப 12.4864 மைனஸ் 12. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.4864 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. 0.4864. இப்போ நம்ம பேங்க்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோங்கிறது தான் நமக்கு வேணும். அப்போ 1:16. நமக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரேஷியோல 0.4864. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1:16க்கு ஈக்குவலா இருக்கும். ரெண்டு பக்கமும் 10,000தால மல்டிப்ளை பண்ணிருங்க. 10,000தால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 4864ன்னு கிடைக்கும். இது 1:16 into 10,000 இருக்குமா? ஓகே. into 10,000 அப்படின்னு இருக்கும். ஓகே. இப்ப கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 4 டைம்ஸ் கட் ஆகும். இத பார்த்தாலே தெரியுது இல்லையா? இதோட 4 மடங்கு இருக்கு. அப்ப இது 4 டைம்ஸா இருக்கும். அப்ப 4 பார்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 10,000. அப்போ 1 பார்ட் என்ன வரும்? 1 பார்ட் வந்து 2,500ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு அசல் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்? 100%. அப்போ 1 பார்ட் 2,500னா 100% 2,500 அது கூட ஒரு 2 0 போட்டீங்கன்னா
2,50,000 ஓகே. அசல் வந்து எவ்வளோ அப்படின்னா 2,50,000. ஈஸியான கொஸ்டின், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இது எப்படி வந்துச்சுங்கிறது புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த எழுதுனேன். எக்ஸாம்ல இதெல்லாம் எழுத வேண்டாம், இந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சுன்னா போதும். மைனஸ் பண்ணா 0.4864, அது 1216க்கு ஈக்குவல்னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 பார்ட் 2500, 100 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதான் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. a plus b, b plus c, c plus a இதோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. a plus b plus c 40 அப்படின்னா a யோட வேல்யூ என்ன? a plus b வந்து பாத்தீங்கன்னா 8 பார்ட் இருக்கு. b plus c பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 பார்ட் இருக்கு. c plus a வந்து 7 பார்ட். ஓகே. சோ இது வேணா k ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 7ஓட மல்டிபிளா இருக்கும். a plus b plus c வந்து உங்களுக்கு என்னது 40. ஓகே. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2a plus 2b plus 2c ன்னு கிடைக்குமா? ஓகே. 8 5 12, 8 5 13, 13 7 உங்களுக்கு என்ன வரும்? 20ன்னு கிடைக்கும். ஓகே. 13 7 20 கேன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 13 13 7 20 கரெக்ட் தானே? அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 கேன்னு கிடைக்கும். அப்ப a plus b plus c equal to உங்களுக்கு 10k அப்படின்னு கிடைக்கும். ஓகே. சோ a plus b plus c யோட மதிப்பு 10k. அப்ப இங்க a plus b plus c யோட மதிப்பு 40. அப்ப 10k equal to 40 இருக்கும். இதுல இருந்து k யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 ன்னு கிடைக்கும். நாம யாரை கண்டுபிடிக்கணும்? a தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ இப்போ நமக்கு இதுல a plus b plus c வந்து 10k. ஓகே. அப்போ a plus b plus c யோட மதிப்பு என்னது? k யோட வேல்யூ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 10 × 4 40ன்னு இருக்கும். ஓகே. இப்போ a யோட வேல்யூ தானே வேணும். அப்போ b plus c மட்டும் தூர எடுத்தோம் அப்படின்னா a வந்து கிடைச்சிரும். அப்போ இங்க b plus c யோட மதிப்பு என்ன? 5k. k யோட மதிப்பு 4. அப்போ 5 × 4 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 20ன்னு கிடைக்கும். அப்ப இங்க b plus c இருக்க இடத்துல 20 சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? a plus 20 equal to 40. இதுல இருந்து a equal to 40 minus 20 equal to 20. ஓகே. அப்ப a யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20ன்னு கிடைக்கும். 20ங்கிறது ஆப்ஷன் C. அடுத்த கொஸ்டின். Sheila spends 22% of his total income on household expenses. 28% வந்து ஹவுஸ் ரெண்ட், 10% வந்து ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. 12,000 சேவ் பண்றாங்க அப்படின்னா டோட்டல் இன்கம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ரொம்ப ஈஸி தானே. டோட்டல் இன்கம் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 100%ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு 22 ரூபா செலவு பண்றாங்க 22%. அடுத்து ஒரு 28 வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்து வந்து ஒரு 10 வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க? 60% வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப ரிமைனிங் கையில என்ன இருக்கும்? 40% தான் கையில இருக்கும். அப்ப மீதி கையில இருக்கிறது எவ்வளவு? 12,000. அப்ப அந்த 12,000 வந்து உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 40%க்கு ஈக்குவலா இருக்கும். 1% என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 300ன்னு கிடைக்கும். 1% வந்து 300. அப்போ மொத்த இன்கம் எவ்வளவு? 100%. அப்ப 100% எவ்வளவு? 300 × 100 30,000. 30,000ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். sin square theta divided by tan square theta minus sin square theta equal to 1/3. Theta is an acute angle. Find the value of cot theta plus cosecant theta என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி எழுதலாம்? sin square theta divided by இந்த tan square theta வை எப்படி எழுதலாம்? sin square theta by cos square theta ன்னு எழுதலாம். மைனஸ் இங்க sin square theta இருக்கு. equal to 1/3. அப்போ sin square theta மேல அப்படி எழுதிடலாம். இதுல இருந்து sin square theta-வை பொதுவா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/cos square theta minus 1 equal to 1/3 இருக்கும். sin square theta sin square theta கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இப்போ நமக்கு என்ன இருக்கும்? 1/cos square theta minus 1 இருக்கும். 1/cos square theta minus 1 இருக்கும். 1/cos square theta எப்படி எழுதலாம்? secant square theta ன்னு எழுதலாம். ஏன்னா காசோட தலைகிழி வந்து உங்களுக்கு என்னது? secant. அப்ப எப்படி எழுதலாம்? 1/secant square theta minus 1 equal to 1/3 ன்னு எழுதலாம். ஓகே. சோ அப்போ 1/secant square theta வந்து secant square theta minus 1 வந்து 1/3 இருக்கும். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா secant square theta minus 1 equal to உங்களுக்கு என்ன இருக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ நமக்கு secant square வேல்யூ வேணுமா? இல்ல வேற எந்த வேல்யூ வேணுங்கிறத பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். சோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cot theta plus cosecant theta தான் வேணும். ஓகே. சோ அப்ப இது டைரக்டா எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு என்ன தெரியும்? secant square theta minus tan square theta equal to 1ன்னு தெரியும். அப்ப secant square theta minus 1 equal to tan square theta ன்னு எழுதிக்கலாமா? ஓகே. எப்படியாவது தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். secant square theta-வை மல்டிப்ளை பண்ணி secant-அ வச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்ல டைரக்டா இத tan-ஆ மாத்தியும் கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க tan போட்டோம்னா 1/tan square theta equal to 1/3. ஓகே. அப்ப tan square theta-வோட மதிப்பு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதுல இருந்து? சோ
tan ஸ்கொயர் தீட்டா 1/tan ஸ்கொயர் தீட்டா வந்து 1/3. tan ஸ்கொயரை மேல கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா தலைகீழ கொண்டு போறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? cot ஸ்கொயர் தீட்டா. cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1/3. அப்போ cot தீட்டா ஈக்குவல் டு 1/√3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, காட்டோட எந்த மதிப்பு 1/√3? ஸோ tan 60யோட மதிப்பு √3. அப்போ cot 60யோட மதிப்பு 1/√3. அப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருது? 60 டிகிரின்னு கிடைச்சிருது. ஓகே, அப்ப தீட்டா 60 டிகிரி அதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. cot 60 பிளஸ் cosecant 60 அப்படின்னு கிடைக்கும். cot 60யோட மதிப்பு 1/√3. cosecant 60யோட மதிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் sin 60யோட மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். sin 60யோட மதிப்பு வந்து √3/2. அப்போ cosecant 60யோட மதிப்பு 2/√3. அதோட தலைகீழி அப்படிதானே? அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/√3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 3/√3 நாம வந்து எப்படி எழுதலாம்? அடுத்த ஸ்டெப்ல 3 இன்ட்டு மேலையும் கீழே √3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 3 வந்து எப்படி எழுதிக்கலாம்? √3 இன்ட்டு √3ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை √3 இருக்கும். √3 கேன்சல் ஆகிருச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா √3ன்னு கிடைக்கும். √3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% 3 மந்த்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். 10,000க்கு மாதத்திற்கு 3% வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டியை கண்டறியவும். அப்ப அசல் வந்து 10,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 3%. ஓகே, எத்தனை மாசத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு தனி வட்டி. ஸோ மாசத்துக்கே 3% தான் போடுறாங்க. ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 3%. 3 மாசத்துக்கு என்ன வரும்? இன்ட்டு 3ன்னு போட்டுறலாம். டிவைடட் பை 100. ஓகே, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 3 9. 9 இன்ட்டு 100 9,000 ஓகேவா? ஸோ 9,000 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்த கொஸ்டின். ஸோ ஏபிசிடி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. சி ரிசீவ்ஸ் 1,800 மோர் ப்ராஃபிட் தேன் டின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சி டியை விட 1,800. இது ஏ, இது பி, இது சி, டி. சி வந்து டியை விட 1,800 ரூபா அதிகமா இது பண்றா. அப்ப என்ன பண்ணலாம்? 2 பார்ட் வந்து 1,800க்கு ஈக்குவல். ஓகேவா? பி இன் முதலீட்டை காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 பார்ட் என்னன்னு இதுல இருந்து கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ 1 பார்ட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? பியோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். இது வந்து ஹோம்வொர்க் கொஸ்டினா எடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ். நீங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு நடந்த கொஸ்டின் வரைக்கும் எடுத்து பார்த்தாலும் இதே மாடல்ல தான் எல்லா ஷிஃப்ட்லயும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறேன். இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் வேலிடிட்டியில வேணும் அப்படின்னா 999 பே பண்ணி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நடந்த குரூப் டி எக்ஸாம்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா 13 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம கரண்ட் அஃபேர்ல என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதே கொஸ்டின்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்னா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க ரயில்வே எஸ்எஸ்சி பேங்கிங்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி கரண்ட் அஃபேர்ல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, அதுல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசியா நடந்து முடிஞ்ச என்டிபிசிலையும் நம்ம சிஏல இருந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. இப்ப குரூப் டில பாத்தீங்கன்னா 15க்கு மினிமம் ஒவ்வொரு ஷிஃப்டையும் அனலைஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதுல மினிமம் 12 கொஸ்டின் மேக்ஸிமம் 13 கொஸ்டின் கிட்ட வந்து நம்ம கரண்ட் அஃபேர் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.